ஒரு பர்பிள் பிங்க் எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு செடி வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி செடி. அது ஒரு நார்மல் பூ தான், நல்லாயிருக்கும். இதே தொட்டியில் இந்த 2 ரோஸ் தவிர சைடில் வந்து கொஞ்சம் பெரண்டை, தக்காளி செடி, அதுக்கப்புறம் மிளகாய் கன்று, வானம் பார்த்த மிளகாய், பச்சை மிளகாய், இது எல்லாமே சைடில் சின்ன சின்ன செடியாக போட்டு வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக ரோஸ் வந்து நான் அதுக்கப்புறம் தான் நான் நட்டேன் இந்த தொட்டியில். அதுக்கு முன்னாடி வரைக்குமே இதில் ஃபுல்லாக தக்காளி செடி, மிளகாய் கன்று, இது எல்லாமே அதிலே தான் இருந்தது. நான் வந்து அதுங்க வளரட்டுமேன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரோஸ் வந்து நான் படிப்படியாக எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நான் நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அது பூ வைக்க வைக்க எனக்கு ஆசையாக இருக்கவும் நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நடுறதுக்கு இடம் இல்லாதனால அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய தக்காளி கன்று எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு இந்த 2 ரோஸ் செடியுமே நட்டு வச்சுட்டேன். சைடில் இருந்த செடியெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். இதுவுமே ஒரு ரோஸ் செடி தான். நிறைய என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த ஒயிட் ரோஸு. நிஜமாகவே இந்த ரோஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளாலேயும் ரோஸ் செடி வளர்க்க முடியும், அது நம்மக்கிட்டேயும் நல்லா பூ வைக்கும் அப்படின்ற எனக்கு ஒரு பாசிட்டிவ் திங்க்கு வந்துச்சு. அதே மாதிரி ரோஸு ரொம்ப ரொம்ப சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து வச்சேன். இன்றைக்கி அந்த தண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய தண்டாகிட்டுது. செடி நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து காக்கட்டா, கலர் காக்கட்டா, ஆந்திரா காக்கட்டா அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிஜமாகவே மழை நாளில் பனி டைம்லலாம் நிறைய பூ வச்சுருந்தது. எனக்கு பூவுக்கு வந்து நான் கடையில் வாங்கணுன்ற அவசியமே இல்லாத அளவுக்கு பூக்கள் இருந்துச்சு. கத்திரிக்காய் கன்று, இந்த மாதிரி சுண்டக்காய் கன்று